எங்களோடு தங்கும் தெய்வமே, தாயில்லா குழந்தையைப் போல உற்ற துணை இழந்து தவிக்கிற சீடர்கள் மனமுடைந்து போய் வாழ்க்கையை கசப்பாக்கி இனி வாழ்வது வீணோ என்று வேதனைப்படும் சூழல். எங்கு செல்வது, என்ன செய்வது என்று அறியாத நிலை. 3 வருடம் தங்களின் குடும்ப உறவு துண்டிக்கப்பட்டது. மீண்டும் தங்களை குடும்பத்தில் சேர்த்து கொள்வார்களா? என்ன வேலை, தொழில் செய்து வந்தோம் என்றே மறந்து போய்விட்டது. பழைய வேலை கிடைக்குமா? தொழில் அமையுமா? என்ன செய்ய வேண்டும்? வயதாகிவிட்டது. எப்படி என் எதிர்காலம், என் ஊரார், இந்த உலகம் எங்களை என்ன சொல்லும்? திட்டி தீர்க்குமே. என்ன செய்வது, என்ன செய்வது என்று மிகுந்த கலக்கத்தோடு எம்மாவு பயணம். துயரப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆறுதலும் ஆதரவும் மிகவும் தேவையாயிருக்கும் பட்சத்தில் ஆண்டவரே, நீர் ஓடோடி வருகிறீர் சுவாமி. கலங்கி இருந்த சீடர்களுக்கு ஆறுதலாய் ஆதரவான வார்த்தைகளை பேசுகிறீர். அவர்களுக்கு உம்மை மிகவும் பிடித்து போய்விட்டது. நீர் கூடவே இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சையில் வந்த அழைப்புதான் எங்களோடு தங்கி நீர் வாழ்வை மாற்றினீர். ஆண்டவரே, தெய்வமே, எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் கஷ்டத்தை கேட்க நான் கூடவே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை தர யாரும் இல்லை என்று நினைத்து கலங்குகிறோம். ஆனால் நீர் எங்களோடு ஒரு வழிப்போக்கனாய் எப்பொழுதும் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையில் வாழ அருள் தாரும்.